போனா வராதது 2, வந்தா போகாதது 2, வருவதும் போவது 2. உயிர் வச்சுனா திரும்ப வராது, மானம் போச்சுன்னா திரும்ப வராது. ஆனா ரொம்ப பேருக்கு மானம் போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தெரியுமா? அதுக்கு ரோஷம் வெக்கம் மானம் இல்லாதது. ஆமா, நீங்க எங்க அப்பா நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பொண்டாட்டிகள்ல அது பன்மையா போயிடும், ஒருமையில வேலைங்க. ஒருமை பன்மைனா இப்ப வாழ்ந்து சொன்னா மரியாதையா மரியாதை இல்லையா? வாண்டா மரியாதை இல்ல, வாங்கன்னா வாங்கன்னா வாண்டா மரியாதை இல்ல, வாங்கன்னா மரியாதை உண்டு. பொண்டாட்டினா மரியாதை, பொண்டாட்டிகள்னா மரியாதை இல்ல. ஆமா, நான் யார் தெரியுமா? நீங்க யாரு? பகவத்ரி என்று கிளம்பாமலை. எங்க தெரியுது? வீடாத்தான் தெரியுது. அது பின்னாடி 2 மலை தெரியுது. நல்ல முந்திக்கிட்ட. சரி, மலைக்கு சொந்தக்கார? ஆமா, என் பேரு காளிமுத்து. உங்க அப்பா பேரு? சடைவேடுவன். சடைவேடு. உங்க அம்மா பேரு? சடச்சி. சடைச்சி. அவங்க 2 பேரையும் நோட்டீஸ்ல அடிக்க மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்னது இல்ல, காளிமுத்து நீ சொன்னீங்கல்ல, அந்த நோட்டீஸ்ல அவங்க 2 பேர் பேரை அடிக்கல. யார் 2 பேரு? உங்க அப்பா அம்மா பேர. பெத்தவங்க பேரையா? கேபிஏன்னு போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அப்புறம் என்ன? அது போதும், அதெல்லாம் அடக்க அடக்குவாங்க. எங்க அப்பா பேர் நம்பிராசே. ஓஹோ. எங்க அம்மா பேர் நங்கை. இந்த அக்கா யாரு? இந்த அக்கா வந்து பொன்னம்மா பேத்தி. பொன்னம்மா பேத்தி. இந்த அக்கா என்ன கூந்தலுக்கு வந்திருக்காங்க? இந்த அக்கா என்ன கூந்தலுக்கு வந்திருக்காங்க? என்ன கூந்தலுக்கா? அந்த கூந்தலுக்கு என் முன்னாடி வள்ளி. முண்டாட்டியா? என்னங்க காத்து? நீங்க நம்பிராஜ முதல்வன் தானே? ஆமா, நம்பிராஜ முதல். நான் அந்த பிள்ளை என்ன பேசுறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். பள்ளி மலையா? என்னடா அதிசயமா இருக்கு. ஆமா, அப்புறம் எங்கிட்ட போனாலும் தெரியுது. அது சரி. உள்ள போய் எதுக்கு உட்காந்து தெரியுமா போயிட்டீங்களா? அப்படிதான் உட்காரு, கொஞ்சம் தூரமா போயிட்டாங்க. இது வரைக்கும் நாடகம் பார்த்த 44 பேருக்கு நன்றி. இல்லை இன்னுமே தான் இருக்குது நாடகமே. ஆமாம், இருக்கு. சரி, இப்படி வரைக்கும் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு மொய் செஞ்சுட்டு போயிருங்க. ஆமாம், இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. ஆமாம், ரேடியோ மாப்பிள்ளை, அன்பு மாப்பிள்ளைக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், சௌரா அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. இந்த பிள்ளை தரணி பிள்ளைய போடவாயா? அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். எங்காத்தது எழுப்பி விட்டு காலையில் நான் வாங்க முடியாது. வாத்தியாரே கூட்டல் போலீஸுக்கு போக மாட்டேன், சொல்ல மாட்டேன், போலீஸுக்கு போக மாட்டேன், கலவு மட்டும் செய்ய மாட்டேன், கச்சேரிக்கு போக மாட்டேன், செய்ய மாட்டேன், கச்சேரிக்கு போக மாட்டேன். வெள்ளிமலை சாமி, இந்த ஜாடிக்கத்த மூடி மாதிரி அமையணும். வந்தாரே வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் வரவேற்பு வருக. இவருக்கு கல்வி என்று தம்பி உங்களை வரவேற்பது இந்த குலப்பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும், நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கேட்கணும். வெள்ளெடுத்து விளையாட்டு வேடுபெருக்குளமாடி வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரையே வருக. பறவைகளில் கரண் போல, விலங்குகளில் சிங்கம் போல, பாம்புகளில் அனந்தன் போல விலகுபவரையே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல, தேவர்களின் இந்திரனை போல, சேனாதிபதிகளின் முருகனை போல தோற்றமளிப்பவரையே வருக வருக. நான் குறிஞ்சிகள வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நானாங்க. தாங்கள் மானியத்தில் இருந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் மட்டும் காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல, தோழியும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் மான் எப்படி விடமான் தேடி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா, அல்லது துரத்தி வந்தீங்களா? மான் என்ன மானு, அது எப்படிப்பட்ட மானு, அதை எப்படிலாம் பிடிக்க வருகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வாங்க. வந்தாரை வரப்போது தமிழர் வரப்பு தமிழ் கொண்டாது. அழகான முறையோடு வந்தவங்களுக்கு உபசரிப்பு அழகா இருந்தது. உங்களை வாழ்த்துறை வரவேற்கிறேன். ஆக தாங்கள் யாரும் வர வேண்டிய அவசியம் என்ன கேட்ட கணத்திற்காக காவிய புகழ் வந்த கலிமலைக்கு சொந்தக்காரு இவரு காளிமுத்து. சரிங்க. எங்க அப்பா சடையன். சரி. அம்மா சடச்சு. அண்ணன் கணபதி. சரி.
தம்பி மணிகண்டேன் வேட்டுக்கு புறப்பட்டேன். சரி வேட்டுக்கு புறப்படும் போது வெள்ளி மனதை கீழ் நோக்கி பார்க்கின்ற வேலையில ஆயிரக்கணக்கான மான்குட்டி, சரி அதுல அழகான குட்டி உங்களை மாதிரி குட்டியை பார்த்தீங்க. அப்படியா? சரி நீங்க எப்படியோ அந்த குட்டியை எப்படி ஓஹோ அந்த குட்டியை பார்த்தாச்சுன்னா உங்களை பார்க்க வேணாம், உங்களை பார்த்தாச்சுன்னா அந்த குட்டியை பார்க்க வேணாம். ஆக அந்த குட்டியை நான் பார்க்க, சரி அது என்ன பார்க்க, அது நோக்க, நான் நோக்க, சரி அண்ணனும் நோக்கினா அவனும் நோக்கினா ஏற்பட்டது ராமாயணத்துல காதல். சரி இது கொண்டு ஆசை கொண்ட மானை பிடிக்கல சொல்லி மானை நான் பார்க்கேன். சரி அது ஓட தொடங்கி விட்டது. மான் ஓடுகிறது என்று சொல்லி நான் ஓட புறப்பட்டேன். சரி புறப்படும் போது எட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்க அண்ணன் சண்டால பாவி தடுத்து விட்டான். இல்லை என்றால் பிடித்திருப்பேன். ஆகையாலே என் மான்குட்டி உள்ள இருக்கு, நான் பிடிப்பதற்கு எனக்காக நீங்க தாரம்னு சொன்னா பிடிச்சுக்குவேன். தாரம்மா? தாரம்னு சொல்றதுக்கு தலைவிதியா? என்ன தாரம்? எனக்கு பிடிக்காத விஷயமே இது. தாரம்னா பிடிக்காது இதானே பாருங்க. அதாவது குட்டி 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 குட்டின்னு கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லதொரு தீர்மானம். ஆக தாரம்னு சொல்றீங்க, எங்க இருந்து வந்தீங்க? தாரம்னா தவறுகிறீங்களா? கொஞ்சம் பாருங்க, எங்க இருந்து வந்தீங்க? பொறுங்கன்னா நீங்க வச்சாலே நான் வச்சால பொறுங்கன்னா என்ன சொல்றாங்க? பொறுங்க தூக்கிட்டு வருவேன். யாருங்க? இந்த சவுடாலு, இந்த சத்தம் அதெல்லாம் எவனா புதுசா அங்கிட்டு வச்சுக்கோங்க. புதுசா மூடிக்கல தெரியாத வருவா கையில கவனம் பிடிச்சிட்டு அவட்ட வச்சுக்கிறேன். காளி முத்தவர்களே அப்படி இல்லங்க. கொஞ்சம் பாருங்க, ஆடுற மத்த ஆடி கிடப்பேன், பாருங்க பாடுற மத்த பாடி கிடப்பேன். நாங்க அப்படி ஆடிங்க இறக்க முடியல, பாடிங்க இறக்க முடியல. மூடியா மொத பாடி அவுத்து விட்டு கறந்துருவேன் நான். ஆய மூடியா மொத ஆளு கிடப்பாரு. கூடாது, பொம்பளை முன்ன பார்த்ததே இல்லையே. எல்லாம் கேக்குறீங்க இல்ல, நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்டேன் நானு. எங்க இருந்து வந்தீங்க? அப்படி கேட்கணும். எங்க இருந்து வாரீங்க? முதல்ல வெள்ளி மலையில இருந்து வரேன். வெள்ளி மலையில இருந்து என்ன மலை? வேலி மலை. வேலி மலை அப்படிதானே? வேலி என்றால் என்ன? யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது யாரு? யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள் வளர்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவர்கள். சரி, ஆடி எடுங்க வாய்க்கடா. ஆரணிடமே சொந்தமானான் இருக்காங்க. கேக்குறேன், ஒரு மனுஷனுக்கு சொந்தமான இடம் உண்டா? மனிதனுக்கு சொந்தமான இடம் உண்டானே? இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவனுக்கு இறைவனுக்கே தான் சொந்தம் இருக்காங்க. யாருக்குமே சொந்தம் கிடையாது. யாருக்கும் சொந்தம் கிடையாது. முடி சார்ந்த மன்னர்கள் எல்லாம். ஐயா நான் கேக்குறேன், வேள்வி என்றால் யாகம், யாக வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல நீங்க சாதாரண மனிதன், நீங்க ஏன் வாரீங்கன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், அதே கேள்வி தான் நான் கேக்குறேன். முனிவருக்கு சொந்தம் நடந்தானே, சரி உங்களுக்கு என்ன இங்க என்ன வேலை? பாருங்க, என்னை எதிர்த்து பேசுற ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. நான் எதிர்த்தா பேசுவேன். அப்படி கிடையாது. முடிஞ்சா ஓட்டி ஓட்டி அந்த பேசி அப்படின்னா அடங்கி போனேன் புடிச்சுக்கிட்டு அடங்கி பிடிங்க. காலிமுத்து அடக்கிற ஆட்டா கலையரசி, கலையரசி ஓட்டி வெத்து ஓட்டி வீராயி வெத்து ஓட்டி வெறு ஓட்டலாம் வேற எங்கிட்டாலும். ஏன் நீங்க என்ன புரியுதா? இருக்க நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் புரிய பேசுவோம். என்ன பேசுவோம் மக்களுக்கு போய் நல்லா சொன்னீங்கல்ல. முதல் காவல் அண்ணன் இருக்காரு, இரண்டாவது காவலில் அருமை தோல் இருக்கா, மூன்றாவது காவலில் பரன் மேல இருந்து இப்ப காவல் பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன். அப்படி இருக்கின்ற பொழுது மான் இருந்தா தாரேன்னு சொல்லலாம். தாரா அப்படின்னா ஒருமை பன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருமை வந்து நான் அப்படின்றது, பன்மைனா எல்லோரையும் குறிப்பிட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல பரன் மேல இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் ஒரு ஆளு தான். மான் இருந்தா தாரேன்னு சொல்லலாம். அதனால் தாரம் என்ன? தாரம் உயிரெழுத்து எத்தனமா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 716, ஆயுத எழுத்து 1. மொத்தத்துல ஆக மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது மொத்த தமிழ் எழுத்துக்கள். ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? இந்த தமிழ் வார்த்தையில தவறா சொல்லி இது உண்மை என்று நிரூபிக்கப்படலாம். சரி, தப்பான விஷயத்தை சொல்லி கூட இது உண்மை என்று நிரூபிக்கப்படலாம். கோவலனை என்ன சொன்னாங்க? கோவலனை கொண்டு வந்தாங்க. காதல விழுந்தது அந்த கொன்றுவான் செலவுமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. கோணப்பட்ட கொல்லு, வேணப்பட்ட வெல்லும், முயல வெல்லும், ஆமையும் வெல்லும்னா. சரி, முயலாமை என்னைக்கு முயற்சி பண்ண வேண்டும். தவிர எதுக்குமே முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லைன்னா என்னைக்கும் வாழ்க்கையில உயர்த்த முடியாது. முடியாது என்பது முட்டாள்தனம். முயற்சியை திருவினையாக்க முயற்சி செய்தால் முடியாது உண்டோ அப்படிலாம் சொல்லி இருக்காங்க. தாரமணி சொன்ன பாத்தீங்களா? சரி, ராமாயணத்துல ராமனுக்கு தூதுவன் யாரு? ராமனுக்கு தூதுவன் வந்து ஆஞ்சநேய பெருமான் தானுங்க. ராமனுக்கு எதிரி யாரு? ராமனுக்கு எதிரி அப்படின்னா ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவர். ராமனுடைய மனைவியை கொண்டு வந்தவன் யாரு? ராவணேஸ்வரன் மனைவி வந்து மண்டோதரி. ராவணேஸ்வர மனைவி மண்டோதரி. ராமன் மனைவி சீதா. சரி, இந்த சீதங்கிற பொண்ணை சிறை எடுத்து போன யாரு போனது தெரியுமா? சிறை எடுத்தது யாரு? யார் போனது? ராவணன்
சிறையை எடுத்தது எல்லா கதையும் தெரியும். அப்ப என்ன ஆகுதுன்னா தன்னுடைய மனைவியை தூக்கி சென்று விட்டேன்னு சொல்லி ராவனுக்கு யுத்தம் நடக்க போகுது. முதல்ல சீதை முதல்ல தேடி பார்க்கணும். சீதை தேடி பார்க்கும்போது எல்லா இடத்துக்கும் சென்று பார்க்கறாங்க, பார்க்க முடியல. ஆனா கடைசியாக ஆஞ்சநேய பெருமானை தென் திசைக்கு அனுப்புறாங்க. அனுப்பி போய் சீதையை பார்த்துவான்னு சொல்ல வர நேரா சீதையை பார்க்க போயிட்டாரு. பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி ராமன் பெருமையை சொன்னாரு. யாருக்கிட்ட? சீதா கிட்ட. அந்த பார்த்தாங்க, யார் ராமே? ஆஞ்சநேய பெருமான் போல காட்சி அளிக்கின்றார், என்னுடைய கணவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்றானே, நீ யாரா பாரு கேட்டாரு. அப்பதான் சொல்றாரு, நான் தான் ஆஞ்சநேய பெருமானை சொன்னாரு. அந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. ஏன்? ஒருவேளை ராவணனை போன்று இவன் வந்திருக்கலாமே என்று பயத்துல சந்தேகத்துல நீ யாரு கேட்க சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்லும் போது பார்த்தா சொன்ன, சரி நீ உண்மையில ஆஞ்சநேய பெருமானை சொன்னா என் கணவர் ஏதாவது கொடுத்திருப்பாரு. அப்பதான் கடையாளி கொடுத்தது. என்ன கொடுத்தாரு? கடையாளி. கடையாளிங்கிற மோதிரத்தை கொடுத்தாரு. பார்த்து பண்ண மோதிரத்தை பார்த்தோம்னா இதான் உண்மைன்னு ஆஞ்சநேய பெருமானை சொல்லிட்டாரு. ஆனால் சீதையை பார்த்தேன்னு போய் ராமன் கிட்ட போய் சொல்லணும். அந்த மாதிரி கொடுத்தாங்க, சூடாமணி கொடுத்தாங்க. அதை கொடுக்கும் போது நேரா போய்கிட்டு இருக்காரு. போகும்போது பார்த்தா ராமன் நம்பி விபீஷணனை பார்க்கிறேன். ஆஞ்சநேய பெருமானே, இந்த கூட்டம் எனக்கு பிடிக்கல, எங்க அண்ணன் கூட்டம் எனக்கு பிடிக்கல, என் அண்ணன் ஒரு தப்பா செய்கிறான், தவறா செய்கிறான், ஆகையினாலேயே நான் இங்க இருக்க மாட்டேன், உங்களோட சேர்ந்து வர ஆசைப்படுகிறேன், என்னை சேர்த்துக்கன்னு சொன்னேன். சேர்த்துக்கன்னு சொல்லும் போது அவன் சொல்ற, ஆஞ்சநேய பெருமானப்பா உன் கூட்டம் வேற, என் கூட்டம் வேற, நான் போனதுக்கு நான் போறேன்னு சொன்னேன். அப்பதான் சொல்றேன், யாரு காரணம் பண்ண? ராமனுக்கு எதிரி யாருன்னா ராவணே, எங்க அண்ணன், அவனை கொள்ளுவதற்கான காரணம் என்கிட்ட உண்டு. அவனை கொன்னாட்டா என்ன கொன்னாட்டா நல்ல வழி நடப்பான்னு சொல்லி என்ன செய்யறான் கேட்டான். கேட்கும் போது அப்பதான் சரிப்பா அவனை கூட்டி வரேன். ஆனால் கூட்டி வரேன்னு சொன்னால் மீண்டும் எங்க போக கூடாது அப்படின்னா போகலன்ட்டா. இதுக்கு முதல்ல என்ன நடந்தது? ஆஞ்சநேய பெருமானை சொன்னாரு, கண்டே தேவியினர். ஏன் தெரியுமா? ஏன் சீதையை? ஏன் எதுக்கு சொன்ன? ராமன் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க மனையை பிறந்து ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்துருச்சோம் அப்படின்னு சொல்லி ராமன் மனசு கலங்கக்கூடாது என்பதற்காக கண்டே தேவியினர். அப்பதான் சொல்லிட்டு என் மனசு கலங்கக்கூடாது என்பதற்காக சொல்லுறாயே, நீ தாண்டா இன்று முதல் சொல்லி செல்வன் சொல்லி பட்டம் கொடுத்தேன். அப்பதான் ஆஞ்சநேய பெருமானுக்கு சொல்லி செல்வன் சொல்லாங்கல்ல. ஆஞ்சநேய பெருமானுக்கு மாலை போட்டாங்களே, என்ன மாலை? அது அதான் வெற்றிலை மாலைன்னு பேச. என்ன மாலை அது? வெற்றிலை மாலை. அது வெத்தலையா வெற்றிலையா? வெற்றிலை. வெற்றிலையா? வெற்றி ஏழா வெத்தலைன்னுவாங்க. வெற்றிலை அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சத்துக்கு சேர்ந்தது. வெற்றி அது வந்து வெற்றி இல்லை, வெறும் வெத்தலை. வெத்தலை காய்க்காது பூக்காது எதுவுமே அந்த இலை மட்டும் கொடுங்க. அப்பதான் சொல்றேன், வெற்றிலை மாலை போட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? போயிட்டா தம்பி கடைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நடைமுறை பேச்சு. ரமதான் இடத்துல மான எனக்கு தாரும் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் மனைவிக்கு எடுத்துக்க போறீங்க? அட ஏங்க, அது வேறு இது வேறு. என்ன வேறு? எல்லாத்தையும் எடுத்து குழப்ப கூடாது. ஏன் குழப்ப? சரிங்களா? ஆமா, வெத்தலை கடையில வாங்க போறோம், வெத்தலை இருந்தா தாங்க அப்படின்றது அது வேறு. அது என்ன தாங்க? அது வேறு இது வேறு. இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா நீங்க இங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மான் இருக்கு அப்படின்ற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. மான் இருந்தா தான் இருக்குன்னு சொல்ல முடியும், இல்லாத பொருள் இருக்குன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்லாத வார்த்தை பிறகுமா? இங்க பாருங்க, வராத ஒன்று இருக்குன்னு அவசியமே கிடையாது. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, இல்லாத வார்த்தை பிறகுமா? பாருங்க, கையில பிறகுமா? கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க? இது வந்து அம்பு. அம்பு அம்பு சிலிமுக கனி தானே? என்னங்க? சிலிமுக கனி தானே? ஆமா, அதுக்கு பேரு சிலிமுகம். சொல்லும் போது அம்புன்னு சொல்லுவோம். ஆக சிலிமுக கனி என்னுடைய தன்மை என்னப்பா? பார்த்த உடனே இப்ப நீங்க வேணும் வச்சுங்க, எனக்கு வேணும்னா உடனே இப்படி தட்டணும் வந்துருவீங்க. ஒரு தடவை அப்படி நீட்டுங்க வரேன். வேணாம் அப்படி இல்ல. புருஷங்க தானா கனியாத கனியை காளிமுத்து. ஆமா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சும்மா பேசுறதுக்காக பேசக்கூடாது. எரியாது என்னது? என்ன வர்ற ஆளு அந்த ராஜபாட்டு போட்டுற வர்ற ஆளுகள் அந்த 5 மணிக்கு வந்தோடனே இந்த கனையோட தன்மை என்னன்னா காந்த சக்தி, கவரக்கூடியது, ஏற்புத்தன்மை அப்படின்னு இந்த பேச்சு தான் பேசுறீங்களா? நான் கேட்கிறேன். என்ன பேசுறது? இல்ல நான் கேட்கிறேன், கையில உள்ளது சிலிமுக கனை. சிலிமுக கனையோட தன்மை என்ன அப்படின்னா, நாங்க எதை நினைச்சாலும் சரி இது காந்தக்கூடியது, கவரக்கூடியது, ஏற்புத்தன்மை உடையது. அப்படி நீட்டுனா போதும். இப்ப கூட்டிங்க பாருங்க, இப்ப சொன்னீங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு நேரம் அப்படின்ட்டு தானே வந்துருவீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த மாதிரி நாங்க எதை நினைச்சாலும் அப்படி நீட்டினாலும் ஒரு காட்டுனாலும் எங்க சிலிமுக கனைய எதா இருந்தாலும் சரி வானா வரும் போனா போகும்ன்றீங்க. அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சுக்கல. என் ஆம்பளை புள்ள, என் ஆம்பளை, என் ஆம்பளை உங்க மானுன்றீங்கல்ல, உங்க மான் குட்டிக்கு நேர ஒரு தடவையாவது உங்க சிலிமுக கனை அப்படி ஒரு நீட்டி ஒரு தடவையாவது உங்க சிலிமுக கனைய ஒரு காட்டி ஓ மான பிடிக்க பக்கு இல்லையப்பா, ஓ மான பிடிக்க வழி இல்லையே, மான பிடிக்க துப்பு. உங்களுக்கு எதுக்கு இந்த தானா கனியாத கனியை, தானா கனியாத கனியை தடி கொண்டு அடிக்க கூடாது, முடியாது, காட்ட முடியும்னால. இப்ப கெட்ட முண்டாட்டி இருந்தாலும் அனுமதி கொடுத்தா தான்
உண்மைதானே. கட்டின முன்னாடி இருந்தாலும் அனுமதி கொடுக்கணும். ஒரு விஷயம் இருக்குங்க, சாம வேத நான் கேட்கிறேன், எல்லா வேடுகளும் 5 மணிக்கு வரீங்களே, என்ன 1 மணிக்கு விடுங்க, நான் நிக்கிறேன். இதுல ஒண்ணு சரி. புது விஷயம் பேச ஆசைப்படுறீங்களே, இப்ப நான் கேட்கிறேன், ராமன் இருக்காரு பாத்தீங்களா, ராமனுடைய எதிரி ராமனே, ராவணனை கொன்னவன் யாரு கேட்டா நீங்க யார சொல்லுவீங்க? ராவணனை கொண்டவனா? ராவணனை கொன்னவன், ராவணனை கொண்டவர், ராவணனை கொண்டவன் ராமன் தான் நம்ம சொல்ல. நான் இல்லங்கிறேன், எங்க மாத்தி பேசுங்க பாப்போம். நீங்க தேவையில்லாம வீண் வழக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க. இல்ல நீங்க தான் அப்ப பத்தி பேசலாம் அப்படின்னீங்களே. கொஞ்சம் பாருங்க, வந்த உடனே சொன்னீங்கல்ல, அதாவது தானா என்னமோ ஒரு கனியாத கணிகை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே போல அதாவது ஒரு பெண்ணு விருப்பம் இல்லாம எந்த பெண்ணையும் தொடக்கூடாது. அது கண்டிப்பா, அது உண்மைதானே? சத்தியமா சத்தியமா அதுதான் உண்மை. ராமணேஸ்வரை ஒரு வரம் வாங்கினால, ராமணேஸ்வரை ஒரு வரம் வாங்கினால என்ன வரம் வாங்கினாவே? யாருகிட்ட என்ன வரம் வாங்கி? சிவன்ட்ட வரம் கேட்டாரு. என்ன வரம் வாங்கியிருக்கியா? 4000 கோடி வாழ்நிலை பெற்றாரு, சந்திரகாசகர வாழி பெற்றாரு. இந்த வாழை வந்து நிராயுதமானி யாரு இருக்கின்றானோ அவங்கிட்ட பயன்படுத்த கூடாது. சரி. ஆயுதம் யார் வச்சிருக்கானோ அவங்கிட்ட பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. இவன் என்ன பண்ணா, இவனுடைய ஆணவத்தினால என்ன பண்ணா, ஜடாயு மேல ஜடாயு எந்த ஆயுதம் வச்சிருக்கு, எந்த ஆயுதமே கிடையாது அவங்கிட்ட. ஆனா அவங்கிட்ட கொடுத்தேன் காரணம் பண்ண அது பெருங்கதை. ஏன்னா ஸ்ரீநகர பொண்ண தூக்கி செல்லும் போது அவன் கூட சண்டை போட்டவன் யார் தெரியுமா? அவன் தான் ஜடாயு. அவ சண்டை போடும்போது 2 பேருக்கு யுத்தி ஏற்படுது. யுத்தி ஏற்படும் போது அவன் சந்திரகாசகர வாழ் வச்சிருக்கேன், இவன்கிட்ட எதுவுமே இல்லை. அப்பதான் என்ன பண்றான், பறந்து அடிக்கிறேன். இவன் இருந்தா கண்டிப்பாக சீதையை மீட்ட முடியாது என்று எண்ணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜடாய வந்து சொட்டைய உடைச்சாரு. ஆனா சொட்டைய உடைக்கிறதுக்கு முன்னாடியே ராவணனுடைய உயிர் எங்க இருக்கு? ராவணேஸ்வரனோட உயிர் எங்க இருந்தது? இந்த வலது மார்புல யானை தந்தம் பதிக்கப்பட்ட கலசம் உண்டு. இந்த கலசத்தை அடிச்சாத்தா சாமணி சொன்னவன் யாரு தெரியுமா? இப்பதான் அந்த இடத்துல தான் வரையப்படாது. சரி. அப்ப கொன்னவன் யாரும் ராமன் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், கொலை செய்கிறவன் குற்றவாளியா, கொலை செய்ய காரணமா இருக்கிறவன் குற்றவாளியா? புரியல, நீங்க நல்ல சத்தமா பேசுங்க. கொலை செய்கிறவன் குற்றவாளியா, கொலை செய்ய தூண்டுறவன் குற்றவாளியா? அது எப்படிங்க? கொலை செஞ்சவங்க எல்லாம் குற்றவாளியே கிடையாது, அதை தூண்டி விடுறவங்க தான் குற்றவாளி. யாரு தூண்டி விடுறானோ அவங்க தான் குற்றவாளி. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். நீங்க சொன்னது உண்மையும் கூட. கொலை செய்யறவன் குற்றவாளி கிடையாது, கொலை செய்ய காரணமா யார் இருக்கானோ அவன் தான் குற்றவாளி. அதான் ராவணனை கொல்ல போறேன். ராவணனை கொல்லும் போது ராவணன் நம்பி விபீஷணன் வந்து ராவணன் பக்கத்துல இருக்கிறேன். அப்பதான் அம்ப போடுறேன், பல அம்புகளை போட்டேன். யார் ராவண மேல, ஆனா வெளிச்சியா பார்க்கல, சாகல. அப்பதான் சொல்றேன், கொத்து உயிரும் கொலை உயிரா கிடைக்கிறேன். அப்பதான் விபீஷணன் சொன்னா, ராமா அவன் துடிக்கும் போது மனசு தாங்கல. ஏன் தெரியுமா? தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் இருக்காங்கல்ல, சதை அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு நிப்பான். எவனா ஒருத்த அடிச்சுட்டாடா, யாரா என்ன நடிக்கிற கேட்பானா, கேட்க மாட்டானா, விட்டு கொடுப்பானா, கொடுக்க மாட்டேன். அப்பதான் சொன்னா, அவனை குள்ளுறான்னு சொல்றேன். டே அதைத்தான் தான் செய்கிறேன், அவன் ஜாகல. அப்பதான் சொல்றேன், யாரு விபீஷணே, ராமா நீ 1000 அம்புகளை போடு, என் அண்ணன் ஜாக மாட்டான். ஆனால் அவன் அடிக்க வேண்டுமானால் வலது மார்புல யானை தொந்த பதிக்கப்பட்ட கலசம் உண்டு, இந்த அடிச்சாத்தாண்டா சாமன் சொன்ன யார் தெரியுமா? அவன் தான் விபீஷணே. அப்ப ராமன் கொண்டானா விபீஷணன் கொண்டானா? விபீஷணன் தான் கொண்டாரு. இல்ல கதைக்கு வந்து ராமன் தான் கொண்டதாக எதிரி அப்படின்னு பார்க்க போனா ராமனை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல. ஆமா சரி, அப்படியே இருந்தாலும் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ராமன் வந்து எந்த ராவணேஸ்வரன் வந்து எந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம தொடமாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ராமனே தூக்கிட்டு போயிடுறாரு. யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை சிறை எடுத்துறாரு. சிறை எடுத்து கொண்டு போய் எங்க வச்சிருக்காரு? இலங்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல, அசோகவனத்துல எந்த இடத்துல வச்சிருக்காரு? ஏன்னா சீதை அமர்ந்திருந்த மரம்னு ஒரு மரம் இருக்கு, பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய. பஞ்சவடி இருக்கட்டுங்க, சீதை அமர்ந்திருந்த மரம் சிம்சுபா மரம்னுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. ஆனா சீதையோட விருப்பம் இல்லாம ராவணனை தொடக்கூடாது. இது அவர் வாங்கின சாபம் என்னன்னா, அப்படி எந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாம ராவணன் தொட்டாருன்னா தன்னுடைய தலையாகப்பட்டது மண்டை வெடிச்சு போயிருமா, சிரசு வெடிச்சு போயிருமா, அவர் உயிர் போயிருமா அப்படின்ற ஒரு சாபத்தை வாங்கினவர் ராவணே. ஆனா வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போய் அசோகவனத்துல வச்சிருக்காரு. ராவணன் சீதையை தொட்டாரா தொடலையா? யாரு? ராவணே தொட்டாத்தான் ஜாகணுமே, அது சட்டம் இல்ல. தொடல. ஆனா சீதை தொட்டாலாம்ல. யாரு? ராவணேஸ்வரன். சீதை உருவத்துல தொட்டா? சீதை உருவத்திலையா? சீதை தொட்டா இல்ல இல்லங்க, இல்ல சீதை மீனாட்சி இருங்க. மீனாட்சி தோல்ல கிளி இருக்கு, அது யாரு? மீனாட்சி தோல்ல கிளி இருக்கு அப்படின்னா அது தடாதகை பிராட்டியார் அப்படின்னு வந்தவங்க. தடாதகை பிராட்டியார் யாரு? யார் அப்படின்னா மலையாள தோசை பாடியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் வந்து
உண்டு. தடாக பிராட்டி என்பது அதாவது மீனாட்சி. அதாவது மலையதோஷ பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால யாகம் வளர்க்குறாங்க. யாகம் என்ன யாகம்? அஸ்வம் யாகம்னு வாங்க. அஸ்வம் என்ற குதிரைன்னு வாங்க. அஸ்வமேத யாகம் வளர்க்குறாங்க. 100 யாகம் வளர்க்குறாங்க. 100 யாகம் வளர்க்கின்ற பொழுது இந்திரனாகப்பட்டவர் வர்றாரு, தடுக்கிறாரு. நீங்க 100 யாகம் வளர்க்க கூடாது, 99 யாகம் வளங்கன்றாரு. 99 உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா 99 யாகம் புத்திரகாமஸ்தி யாகம் வளர்க்க சொல்றாரு. மலையதோஷ பாண்டியனும் காஞ்சன மாலையும் 99 யாகம் வளர்க்குறாங்க. அந்த 99 யாகத்தால புத்திரகாமஸ்தி யாகத்தால தோற்றுவித்தவள் யாரு? அவள்தான் பிராட்டியார். ஏன்னா மீனை போல விழித்துக் கொண்டிருந்தாங்க மீனாட்சி மதுரையை ஆட்சி புரிகிறவள். முதல்ல தடக பிராட்டி அவளுக்கு 3 கொங்கை இருந்தது. 3 கொங்கையோட கிளி கொண்டையோட நகை அணிகலனுடைய 3 வயதோட தோற்றுவிக்கப்பட்டவள் யாருன்னா மதுரை மீனாட்சி ஆகப்பட்டவள் சொல்லுவாங்க. விஷயம் தெரியுமா? ஒரு கேள்விக்கு 2 பதில் உண்டு. சரி. முதல்ல மீனாட்சி தோல்ல கிளி இருப்பது யாருன்னா அருள் சொல்றாங்க. சரி. ஆனா யார் தெரியுமா அப்படின்னா முறைப்படி பார்க்க போனா சண்ட மாறந்த அசுரன். சரி. அவன் என்ன பண்றான்? மதுரை மரத்தை ஆட்டி படிக்கிறான். சரி. அவன் அழிப்பதற்கு யாருமே கிடையாது. அப்பதான் கேட்கறாங்க, சிவன்ட்டு போய் வர கேட்கறாங்க, ஐயா இவன் ரொம்ப அக்கிரமக்காரனா இருக்கிறான், இவன் அழிப்பதற்கு யாருமே கிடையாது, நாங்க என்ன செய்யறது அப்படிங்கும்போது அப்பதான் சொல்றாரு யாரு? 3 கொங்கையோட பிறப்பால் ஒரு பெண்மணி, அந்த பெண்ணால தான் அழிக்க முடியும் சொல்லி சொல்லும் போது மக்கள் கேட்கறாங்க, அப்பா 3 கொங்கை இருந்தா அழுக இருக்காது அப்படிங்கும் போது அப்பதான் சொல்றாரு சிவபெருமான் 3 கொங்கை இருக்கும், தப்பு இல்ல. ஆனால் மும்மூர்த்தி நாங்க இருக்க. இந்த 3 மூர்த்தியில யார புருஷனா தேர்வு செய்கின்றாலும், யார கிழவனா தேர்வு செய்வாரோ அப்போ ஒரு கொங்க மறந்து போயிட்டாரு. அப்ப முதல்ல பிறந்து முதல்ல பிரம்மனை பார்க்க போன, சாமி நான் சண்ட மரம் அசுரனை அழிப்பதற்கு பிறந்திருக்கிறேன், உங்களோட ஆதரவை தேவைன்னு கேட்டா, சரிமா போயிட்டு வா அப்படின்னா. 2வது வைகுண்டம் போனாரு, அங்க மகாசுரனை பார்த்தாரு, சரிட்டாரு. 3வது சிவனை பார்க்கும் போது ஒரு கொங்க பறந்து போச்சு. என்ன காரணம்? சிவனை பார்த்த காம பார்வையால அப்படின்னுவாங்க. அப்ப என்ன ஆகுது? யாரை பார்த்து புருஷனா தேர்வு செய்கின்றாலும் கொங்க. இதெல்லாம் ரொம்ப களமாச்சு பேசு, நீங்க வந்து தூண்டி விடுறீங்க இல்லையா? போடலங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 விஷயத்தை பேசிட்டு போகணும். நல்ல விஷயத்தை 2 விஷயத்தை பேசிட்டு போலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நீங்க இல்ல வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா சொன்னீங்கல்ல முதல்ல, இல்ல அந்த அம்பு நம்ம பத்தியே பேச மாட்டேன், அதுக்கு கிடையாதுங்க, பத்தி பேச மாட்டேன். கொஞ்சம் பாருங்க, நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ராவணன் தூக்கிட்டு போனாரு, ராவணே சாபம் வாங்கியிருக்காரு, எந்த பெண்ணு மேல ஆசை இல்லாம, எந்த பெண்ணு விருப்பம் இல்லாம, எந்த பெண்ணையும் தொடக்கூடாது, ஒரு தலை மண்டை வெடிச்சு போயிருந்து ஒரு சாபம் வாங்கியிருக்காரு அப்படின்றத ஒண்ணு சொன்னீங்க. அது மட்டும் இல்லங்க, அப்படி ஒரு சாபம் வாங்கினவரு அப்ப ராவணன் தொடல சீதை தொட்டானா எப்ப தொட்டா, எந்த இடத்துல தொட்டான்ற ஒரு காரணம் இருக்குல்ல, முடியோட தூக்கிட்டு போனா சரித்திரம் சொல்லுது. அப்ப என்ன பண்ணா, அப்படி பார்த்தா பெண்களுக்கு இடி வந்துடக்கூடாது. சரி, ஏன்னா தாய் நாடு தாய்மொழி தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. தாய் நாடு தாய்மொழி வாங்க, ஒரு பெண்ணை இழிவுபடுத்தாம படுத்தக்கூடாது. அதனாலதான் பர்ணகசாலையோட பேட்டுக்கொண்டான். இதுல எது உண்மை எது பொய்னே தெரியல. அப்ப ஒவ்வொரு அர்த்தத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு நிறைய விளக்கங்கள் உண்டு. அதான் செய்வேன். பொருள் ஒண்ணா இருக்கும், ஆனா அந்த பொருளுக்கு 10 அர்த்தம் இருக்கும். அதான் செய்வேன். காரணம் இருக்கு. இப்ப சீதை வந்து தொட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் பாருங்க. அடிப்படை காரணம் என்ன? ஒரு பெண்ணு தாங்க அதுக்கு அடிப்படை காரணம். வேற ஒண்ணும் இல்லங்க, பெண்ணுதையா சூர்பனக தானே. என்ன காரணம்னாங்க, அதாவது இந்த ராவணேஸ்வரர் என்ன செய்யறாரு, சீதையை கொண்டு போய் சிறை எடுத்து இலங்கையில கொண்டு போய் அசோகவனத்துல சிம்சுமா மரத்துல வச்சிடறாரு. அப்படி வச்சுட்டு இவர் என்ன செய்யறாரு, தினமும் அதிகாலையில சீதையை சந்திப்பதற்காக போறாரு. அப்படி போகின்ற அப்படியாவது நம்ம மேல ஆசைப்பட்டுருவாளோ, அப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம மேல விருப்பப்பட்டுருவாளோ அப்படின்னு இந்த ராவணேஸ்வரன் போறாரு. அதிகாலையில் எடுத்து தினந்தோறும் போய்கிட்டே இருக்காரு. போயின்ற பொழுது சீதை பாக்குறா. சீதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஆசையே கிடையாது. தன்னுடைய கணவரை தவிர மற்ற ஆடவனை கூட ஏறெடுத்து பார்க்க கூடாது அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா பாக்குறாங்க, அந்த அம்மாவுக்கு எந்த விருப்பமும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ராவணன் போனவர் என்ன செய்யறாரு, தினமும் அதிகாலையில சீதையை போய் பார்த்துட்டு வரும்போது அப்பதான் சூர்பனகை கேட்கிறான். சூர்பனகை பார்த்து அண்ணனை கூப்பிடுறான், ராவணேஸ்வரனை கூப்பிட்டு, ஏன் அண்ணா உனக்கு இப்ப சீதையை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா எப்படி நீ போகணும்? ஆயக்கலை 64 கலையிலையும் உனக்கு 64 கலை நீ கற்றவன் யாரு? ராவணேஸ்வரி. 64 கலையில உருவமாறுற கலைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கலை? உருவமாறுற கலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உருவமாறுற கலையோட நீ ராவணேஸ்வரனா இருக்கிறவே, நீ ராமன் போல உன்னுடைய உருவத்தை மாற்றி நீ சீதை முன்னாடி போய் நில்லு, உன்னை அப்படியே கட்டி தழுவிடுவான்னு சொல்ல சூர்பனகர். இவன் என்ன செய்யற, ராமனாகப்பட்டவன் உடனே தங்கச்சி சொல்ற பேச்சை கேட்டு உடனே அவனுடைய ராவணேஸ்வரன் உருவமா இருந்தத ராமன் போல அவனுடைய உருவத்தை மாற்றி சீதை முன்னாடி போய் நின்றார. எப்படி நிக்கிறாரு? சீதை முன்னாடி போய் நிக்கிறார. அதாவது உருவத்தை மாற்றினதெல்லாம் சரித்தேன். அப்பதான்
சீதை சூர்பனக சொல்ற அண்ணே, நீ உருவத்தை மாற்றி நீ அமைச்சதெல்லாம் சரிட்டியா, ஆனா நீ சீதைக்கு முன்பதாக போய் நிக்கணும். ஆனா நீ உன்னுடைய புறமுதுக காட்டிக்கிட்டு நிக்கிறியேனா, புறமுதுக காட்டி நிக்கலாமா? நீ முன்பதாக நின்றாவே சீதைக்கு முன்னாடி நீ நிற்கும் பொழுது நீ ராமன் தான் வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு சீதையாகப்பட்டவ உன்னுடைய அப்படியே கட்டி உடைய கட்டி தழுவிடுவான்னு இந்த அம்மா சொல்ல சூர்பனகர் சொன்ன உடனே ராமன் பார்த்தாரு. இது ராவணேஸ்வரனா இருந்தவன் என்ன சொல்றேன் அப்படின்னா, அம்மா சூர்பனக, நான் ராவணேஸ்வரனா இருக்கும் பொழுது கூட எல்லா பெண்களையும் ஆசைப்பட்டேன். ஆனா எப்ப இந்த ராமனுடைய உருவத்தை மாத்தினோ என்னுடைய மனசு சொல்லுதியா, இனிமேல் எந்த பெண்ணையுமே நான் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது அப்படின்னு என்னுடைய மனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையில சீதை வேகமா ஓடியாடுறாங்க. ஓடியாந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவர் ராமன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு உடனே போய் அப்படின்னு தான் கையை வச்சாங்களாம். கையை வைத்த உடனே என்னாச்சு, இந்த ராவணேஸ்வரன் அத ராமனா இருந்த உருவம் அப்படியே ராவணேஸ்வரனா மாறி விட்டதான். இப்ப ஏற்பட்ட காரணம் இருக்கு. அப்ப சீதை தொட்டாலா தொடலைனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பல்ல இழிச்சுக்கிட்டு பொய்யுமே பேசிக்கிட்டு வீணாத மண்ணிக்கிட்டு உண்மை இழுத்துக்கிட்டு போங்க பாடுவேன். போங்க நீங்க போங்க, உங்க மானே இங்க இல்ல. ஆனா போங்க நீங்க போங்க, உங்க மானே நான் தான் பாடுவேன். என்னப்பா என்னன்னு கேக்குறேன். ஒரு ஊர்ல வந்திருக்கனால எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. அப்படி கிடையாது, பொம்பளை பிள்ளைக்கு ஒத்துழைப்புன்னு சொல்லுங்கப்பா. பாடி முடிச்சோன்னு நீங்க பாடுங்க ஒரு பாட்டை. அப்படி சொல்லுங்க. மாடு வந்திருக்குன்னு விஷயத்தை நான் சொல்லணும். சரி, யாரு சொல்லணும்? மானு வரணும் நீங்க தான் சொல்லணும். அப்ப நான் சொல்லாம நீங்க வந்து வரலன்னு எப்படி? மானு இல்லைன்னு நான் சொல்லணும். மானு இல்ல போப்பா, நீ நிக்கவே கூடாதுங்க. போய தெரியும். அட போங்க நீங்க போங்க, மானு இங்க இல்ல. அவர் மான தேடி பார்க்கறாருமா. அவர் எங்க நிக்கிற பாப்பார்ல மான. நான் மானதான் தேடலங்க. மான் இங்கே தான் நிக்குது. அப்படியா? நான் ஏன் தேடணும்? காக்கு இமைகள் போல மண்டை காக்கு அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காம எனக்கு காவல் முக்கியம். ஆனா சோ உங்களுக்கு கூட காவல் முக்கியம். நான் வெட்டி போயில ஆளு உயரத்தை பத்தீங்கல்ல, பார்க்கலாம் கேட்க கூடாது. சரி, கேட்கலாம் பார்க்க கூடாது, பார்க்கவும் கூடாது, கேட்க கூடாது, பார்க்கவும் செய்யலாம், கேட்க முடியலாம். வைக்கலாம் வைக்க கூடாது, ஒன்னும் வச்சுக்கலாம். யாரையாவது வச்சுக்கப்பா, உன் சௌரியம் தானே. அசிங்கத்தனா பேசலாமா நீங்க? அப்படி கிடையாது. நான் ஒரு ராஜா ஒரு ராஜா பார்த்து பாருங்க என்ன திரும்ப ஒண்ணா வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க பேசுற அசிங்கத்தனமா இல்லையா? இருங்க வரேன் கேளுங்க முதல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு ராஜா பார்த்து நானு
ஒரு சின்ன குழந்தை வா போங்கன்னு பேசக்கூடாது. முதல்ல மரியாதை முதல்ல அவசியம் இருக்கு. மரியாதை தான் கொடுப்போம். நான் ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி கிடையாது. வாங்க போங்கன்னு தவிர வான்னு பேசுறேன். நான் மரியாதை தவறி பேசவே மாட்டேன். பன்றியோட இங்க பாருங்க, பன்றியோட கண்டு சேர்ந்து என்ன ஆகும்? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சு பேசிட்டு வாயை கொடுத்துட்டு வாயை கட்டிட்டு போயிடாதீங்க. புரியுதா? சட்டம் இல்ல நக்கிற நாயும் எவனாவது கொத்துற கோழியும் அது வேலையை அதைத்தான் செய்யும் மாதிரி பேசக்கூடாது. புரியுதா? என்ன காரணம் எப்ப முதல்ல ஒரு தலைவனாக இருக்கும்போது தலைவினா பொறுப்போட வந்துக்கணும். பொறுப்புத்தேன் வா போங்கிறது நாங்க பொறுப்போட இல்ல மாறு ஆறு மாறு நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு. நான் வர நீங்க பேசுறத பொறுத்து தான் விஷயம் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? நீங்க தான் சொல்லுங்க வெற்றி என்னன்னு கேக்குறீங்க. இருங்க வரேன். ஒண்ண வச்சுக்கலாம்னா ஏதா ஒண்ணே வா. இங்க பாருங்க, அதல்ல எல்லாம் பேசிக்க கூடாது. காரணத்துக்கு அதாவது பெண்களுக்கு என்ன ரக்கத்தை எழுத்துற வாசித்தாலும் முதல்ல வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து மரியாதை பேசணும் தான் நியாயம். நாங்க மரியாதையா தான் நடந்துக்கிடுவோம். நீங்க குடுக்குற வச்சு இருக்கு. நான் தவறா பேசுறேன். ஒரு வார்த்தை நான் தவறா பேச கிடையாது. நானும் போங்க வாங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போன பேசல நான் ஆங்க தான் பேசிக்கிறேன். இல்ல இல்லங்க ஏன் ஒண்ண வச்சுக்கலாம் சொன்னது தெரியுமா? ஒண்ண வச்சுக்கலாம் அப்படினா நல்ல காரியம் சுப காரியம் பத்திரிக்கை வரைக்கும் வச்சுக்கறணும். கலையரசிக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் ஆக போகுது. சரி. அப்ப அந்த பத்திரிக்கை என்ன செய்யணும்? வச்சுக்கணும். ஆனா ஒண்ண வச்சுக்கலாம். ஆனா ஒண்ண வச்சுக்க கூடாது. அப்படினா அசுப காரியம்னு ஒரு பத்திரிக்கை கொடுப்பாங்கல, அத பார்த்தோனே கிழிச்சு போட்டுக்கணும். என்ன காரியம்? என்ன காரியம்? சுப காரியம்னு ஒண்ணு சொல்வாங்க. அது கல்யாணம். ஆமா. அசுப காரியம்னு சொல்வாங்க. அது உத்திரையரை பத்திரிக்கை, கர்மாதி பத்திரிக்கை. அத தான் வச்சிருக்க கூடாது. அம்மாள் என்ன பண்ணுவாங்க? வச்சிருக்க கூடாது. உடனே அத உடனே கிழிச்சு போட்டுறணும்னு சொல்வாங்க. இருக்கு சத்தியமா 4 மணிக்கு 3 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். எப்பா போங்க போங்க. ஆமா 4 மணிக்கு. ஆமா தூங்கி எந்திரிச்சு வந்ததே 4 மணி. ஐயா இவர் 4 மணிக்கு எங்களை சந்திக்க போறாரா? யார் சொல்றாரு? ஏன் தப்பா? ஏன் தப்பு கிடையாது. ஏன் தப்பா? ஏன் தப்பா? நான் சொல்லலையே. காலம் செய்த கோலமாடி கடவுள் செய்த குற்றம்ங்கற மாதிரி காரணங்க கொடுத்து யாரும் வத்தபடி. நீங்க தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படினா மான பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வேட்டில பத்தி தெரியுமா? வேட்டில எத்தனை வகையான வேட்டை இருக்கு? பல வகை வேட்டை உண்டு. 5 வகை வேட்டை உண்டு. 6 வகை இருக்கு. ஏன் 6 வகை? 5 வகைங்கிறது வேற 6 வகைங்கிறது வேற. 5 வகை என்ன வேட்டை? எப்படி 5 வகை? நிலம் தான் 5 வகை தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால். வேட்டை அப்படினா ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பெட்டியாள, பைசா. என்கிட்ட இந்த ஓட்டு ஓட்றீங்களே அப்படி கிடையாது. நான் புதுசா வந்துட்டேன். ஒண்ணுமே தெரியாம வந்து என்ன ஓட்டு ஓட்றீங்க? நீங்க வேட்டையை நான் சொன்னா நீங்க குறிஞ்சி நிலத்தை சொல்லிட்டு இருக்கீங்களே. நிலங்கள் 5 நிலங்கள். கொஞ்சம் பாருங்க. ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பெட்டியாள, பைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகை வேட்டை. ஆனா 6 வகை வேட்டை சொன்னீங்கல்ல. புரிஞ்சுங்க. கொஞ்சம் பாருங்க. இல்ல இல்ல 6 வகை வேட்டை சொன்னீங்க. 6 வகை வேட்டை சொன்னீங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் பாருங்க. நான் சொல்றேன் கொஞ்சம். நான் வேட்டைக்கு வரவே இல்ல. சரி. நான் வந்து ஆரம்பத்துல சொன்னா நான் வேட்டைக்கு வந்து சொன்னேன். என் மான்குட்டி எனக்கென்று பிறந்தது, என்னால வாழக்கூடியது, பிடிச்ச அந்த குட்டியை தான் பிடிக்கணும். இந்த குட்டி அழகான குட்டி, உங்களை விடவா ஒரு குட்டி வேணும்? தேவையே கிடையாது. வேணாம். முதல்ல நான் என்ன சொல்றேன் இருங்க. வேட்டையில 5 வகை வேட்டையணும். ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பிரத்தியாள, பைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகை வேட்டை. ஆனா 6வது வேட்டை ஒரு வேட்டை சொன்னீங்க பாத்தீங்களா? அது என்ன வேட்டை? 6 வேட்டை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. 6வது வேட்டை என்ன வேட்டை இருக்கு? என்ன வேட்டை? நான் சொல்றேன். எல்லாம் இருக்கு. அதுதான் கன்னி வேட்டைன்னு சொல்லுவாங்க. எது? கன்னி வேட்டைன்னு வாங்க. கன்னினா யாரு? தாயாகப்பட்டவள். கன்னி வேட்டைன்னா பொம்பளை வேட்டையெல்லாம் கிடையாது. ஒரு தாயாகப்பட்டவள் முதலில் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற வேட்டை கன்னி வேட்டைப்ப. ஹரிஹரசுதன் ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் பாத்தீங்களா? கன்னி வேட்டைனா இந்த கன்னின்னா பெண்ணை குறிக்கும். அடுத்து இந்த கன்னின்னா இந்த வலை வைக்கிறாங்க பாத்தீங்களா? கன்னி போட்டு இந்த கொக்கெல்லாம் பிடிப்பாங்க, புறா பிடிப்பாங்க. இன்னைக்கு பன்றி கூட கன்னி வைக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது கன்னி வேட்டை அப்படின்னா ஹரிஹரசுதன் ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். அப்படி போகின்ற பொழுது முதலில் மாலை அணிந்து போறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னப்பா மாலை? இல்ல முதலில் மாலை அணிந்து போறவங்க என்ன சொல்லுவாங்க? கன்னிசாமிபாங்க. கன்னிசாமின்னு வாங்க. அதுதான் அங்க குறிக்கும் சொல்லுவாங்க. சரி. அதனால ஆனாவல 3 வகை நாளா இருக்கீங்க. நன்றிங்கிற நாளா இருக்கு. நீங்க பேசுறீங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நானும் விட்டு கொடுக்காம நான் மட்டும் விட்டு போயிடுவேன். அப்படி கிடையாது. இன்னைக்கு 8 மணி நீங்க 10 மணி பேசினா கூட நின்று பேச எனக்கு தைரியம் இருக்கு. சொல்றேன். என்னால பேச முடியும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சத்தியமா சொல்றேன். சரி. நான் வந்து சவாலா சொல்றேன். சரி. 2 மணிக்கு நம்ம சந்திப்போம். 2 மணிக்கு நான் 1 மணிக்கு நம்ம சந்திப்போம். 1 மணிக்கு எனக்கு மடியில கிடந்தா வழியில போய்மல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன சந்திச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் வேட்டைக்கு வரல. ஏன் நாடகம் முடிஞ்சிருச்சுன்றக்காக ஜெயிச்சிட்டீங்களான்றீங்களா? இன்னொரு சந்தர்ப்பத்தை எப்ப சொல்றேன். பொறுங்க வேடி. இதே சண்முகராஜாட்ட சொல்றேன். சரி. இன்னும் நான் உண்மையை தான் சொல்றேன், போய் சொல்ல மாட்டேன். சரி. தெரிஞ்சா தெரியும்ன்றேன். தெரியலனா பாப்போம். தெரியாதுன்றேன். பாப்போம். நச்சாமரை குளத்திலே நல்லெண்ண சேர்ந்தல் போ. கட்டாரை கட்டாரை காமூர் வரேன்னு இருக்காங்க. பேசி பாப்போம். அடுத்து கற்பிலார் மூர்க்கரை மூர்க்கர் முகப்புற முதலட்டில் காக்கை. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா மான பத்தி உங்களுக்கு தெரியும், வேட்டையை
பத்தி தெரியும். மானை பத்தி தெரியாது. மான் குட்டியை பத்தி தெரியும். ஓ மான் தெரியுமா? சரி, குட்டியை பத்தி தெரியும். தெரியுமே. குட்டியை பத்தி தெரியும். இங்கே தான் நிக்குது. இங்க பாருங்க, மான் குட்டியை பத்தி தெரியும். தெரியுமே. வேட்டியை பத்தி தெரியும். மானுக்குரிய அங்க லட்சண அடையாளத்தை சொல்லுங்க பாக்க. உரியல நான் பாக்குறேன். உரியறது இல்ல, மானுக்கு உண்டான அங்க அடையாளம். மான் என்ன குண்டாகவில்லை, அப்படியே தானே இருக்கு. மானுக்கு உண்டான சிறப்பை கூறுகிறேன். எகோ எடு ஹலோ. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையேனா. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையேனா. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. நற்காரிகையே காரிகையே. மேயாதமா இது மேயாதமா, இது மேயாதமா, இது மேயாதமா, மேயாதமா. மேயாதமா சாயாதே கொம்புரல் இருந்தாலும் அங்கேயே உடை மலர்ந்த கணவனல்லாது மற்றவருக்கு தோன்றாத மரணத்தை. அது வேற நாடகமோ? சாயாத கொம்பு ரெண்டிருந்தாலும் இது சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் அது தங்களை விருந்து தலை நிமிர்ந்து பாயாதமாக கண்டதுண்டு உங்கள் பார்வையிலே பார்வையிலே பார்வையிலே. கண்டதுண்டோ புலகிட புவிதனிலையோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. கண்மணி இனவலர் காண குயிலின் நிகர் குரல் உடையது விகிதமா. விளக்கம் சொல்றீங்களா? விளக்கம் சொல்ல போறீங்களா? இது என்ன தெரியுமா? நான் மானை தேடி வந்தேன். சரி, மான் குட்டின்னு எது உன்னத்தை இதைத்தான் என்னுடைய அடையாளத்தை சொல்றீங்க. மானுக்கு மறுபெயர் பெண்ணு, மங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, குதிரைக்கு குதிரை குட்டி. இங்க பாருங்க, கங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, பூவுக்கு மறுபெயர் பெண்ணு. நான் மானுக்கு உண்டான அங்க லட்சம் பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம். பூவையர்னு சொல்லுவாங்க. பூவையர் பள்ளி உன் புருஷன் வந்திருக்கேன். மண்டே உடச்சு முடியும். அங்கே கூப்பிடவா? என்ன பள்ளி? ஏய் காளிமுத்து, என்ன ஆசை கொண்டேன் அமுதமே, ஆசை கொண்டேன் அமுதமே, ஆசை கொண்டேன் அமுதமே, ஆனந்தமே
நான் உன்னை நீயுமா என்ன அப்படி இருக்க ஏன் அப்படி இருக்க என்ன வேகமா கூப்பிட்டு என்னன்னே தெரியலனே. நாரவர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கழகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி போய் சத்தியம் சத்தியமிட்டு சபதம் உண்டு போனாரு. அடுத்து வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தே மானத்தில் பெண்ணே உன் நைத்தான் தேடி வந்தே இருக்காரு. எதுக்கு ஏதோ ஒரு குறை, என்ன குறை இருந்தாலும் இப்படி ஒரு நோயா உடம்பு டெஸ்ட் பண்ண விடுதாங்க எருமா நோயா. வேடுவர் வந்தாரு, ஏதோ ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது, யார் கடன் இருந்தாலும் குலசாமி கடை இருக்கக்கூடாது, இருக்கவே கடை வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. முருகன் வணங்கிடுவோம், சுவாமியை கும்பிடு. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலம் உரை சொல்லிக்க கண்கள் நின்றாடி ஒளி இசைக்க. மத்தளம் மேலம் உரை சொல்லிக்க கண்கள் நின்றாடி ஒளி இசைக்க. கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன், கனவு கண்டே கைத்தன நான் பச்ச கனவு கண்டே வந்த கனவு கண்டிடுவோத உறவுதான் நான் மானப்படைத்தே உன்னை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேன் உன்னை உன்னை மணப்பதற்கு. பள்ளி இப்பொழுது இன்னும் யாருன்னு திறந்து கொண்டாயா? தம்பி நீ யாரு? அவங்க அண்ணனா? எதுக்கு வந்திருக்கீங்க? பள்ளி கடவுளே உன் அருகாமையில் என்னை தவிர யார் வர முடியும்? வர முடியும். உனக்கு என்ன வர வேண்டும்? உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாக கிடைக்க வேண்டும். முருகா கிடைக்குமா? யாம்பத்த இன்பவர்களையும் நீ கேட்டபடியே இன்று முதல் வள்ளி தேவையான சமேத சுப்பிரமணியன் என்று இந்த வையகத்தில் வாழ்கின்ற மக்கள் அளிப்பதற்கு வாய்ப்பே யாம் தருவோம். அப்படியே கெட்டிமா. உலகட்டு மேல வாத்தியம் பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி, அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி, பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி, அது பாதையிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. இறைவன் கையால் எடுத்து விதைத்த ஜோதி, இறைவன் கையால் எடுத்து விதைத்த ஜோதி, அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி, அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி, பசும்பொனகரில் பிறந்து வந்தது ஜோதி.
நாடு செழிக்க வேணும், வெள்ள மழை பெய்ய வேணும்.